வணக்கம் நண்பர்களே. திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் முனி ஆறுமுகம் அவர்கள் நம்மளுடைய கழக திராவிடன் யூடியூப் சேனலுக்கான சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் களத்திற்கு முன்னால் தேர்தல் நாளன்று தேர்தல் முடிவுகள் சார்ந்த உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? எல்லா அனுபவங்களும் என்னங்க, நான் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பெரியாரியல் அமைப்புகளோடும் தமிழ் தேசிய அரசியல் களங்களோடு பயணித்தவங்க. இப்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்ற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கினோம். அந்த உருவாக்கினதுக்கு பிறகு அந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய பிரஜா ஐக்கியா பார்ட்டி, அதாவது பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி, தமிழ் அதுக்கான பொருள் எங்களுக்கு, அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சு பாராளுமன்ற தேர்தலில் 40 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடலாம்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு அதுக்கான முன்னெடுப்பாக நடத்தினாங்க. அப்போது இந்த பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டியினுடைய நிறுவன தலைவர் கர்நாடகாவை சார்ந்த வீராரெட்டி அவர்கள், வீராரெட்டியோடு நாங்கள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டோங்க. அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டிக்கு கரும்பு விவசாய சின்னம் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டதுங்க. அப்போது கடந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் களங்களில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே முதல் கட்டமாக மெழுகுவர்த்தி சின்னம் இருந்தது. அதுக்கு பிறகு கரும்பு விவசாய சின்னம் இருந்ததுங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு அங்கீகாரம் பெறாத எத்தகைய சின்னம் என்பது நிலையானதும் அல்ல, அது உரிமையானதும் அல்ல. அதனால் பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டியோடு எங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தென்னிந்திய அளவில் ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க. அவங்க எல்லா இடங்களில் வேட்பாளர் தேர்தலில் சந்திக்கணும்னு ஒரு திட்டமிட்டு இருந்தாங்க. அதனுடைய நோக்கத்தோடு நாங்கள் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டிட்டோங்க. அப்போது ஒரு 40 தொகுதியில் போட்டிடலாம்னு முன்னெடுக்கும் போது அதுக்கான தயாரிப்புகள், திட்டமிடுகள் எங்களுக்கு ரொம்ப குறுகிய நாட்கள்ன்றதுனால ஒரு 19 தொகுதியில் மட்டும் போட்டிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வேட்புமனு தாக்கல் பண்ணேங்க. அதில் சில வேட்பாளர்கள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. சில காலதாமங்கள்னால 15 இடங்களில் மட்டும் போட்டிட்டோங்க. இப்போ நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக ஒரு 3-4 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டோங்க. அப்போ போட்டியிடும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக நான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறேங்க. இப்போது 27ஆம் தேதி வேட்புமனு இறுதி நாள் தாக்கல் பண்ணும்போது இதே பார்த்திங்கன்னா என்னை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில தம்பிமார்கள் நிறைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த அறிகுறி நமக்கு தெரிஞ்சதுங்க, எனக்கு தெரிஞ்சது. அப்போது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 28ஆம் தேதி நான் கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும்போதே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா வீரப்பனோட அந்த வேட்பாளரோடு இருந்த ஜெனரல் ஏஜென்ட்டு கூட இருந்த ஆட்கள் தான் என்னை தொடர்ந்து கண்காணித்தாங்க. அப்போ நான் என்னுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு நான் கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து வெளியே நான் என்னுடைய சக தோழர்களுங்க அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வண்டியில் நான் பயணிக்கும் போது நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிமார்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 இருசக்கர வாகனத்தில் நான் போன பொலிராக்காரை சுற்றி வளைச்சி கடுமையாக என்னை தாக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த தாக்குதலுக்கு ஆட்பட்டதுனால ஒசூர் அரசு மருத்துவமனையில் நான் சேர்க்கப்பட்டேன். அதுக்கு பிறகு வழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டது. அது வழக்கு நிலுவையில் இருக்குதுங்க. நிலுவையில் இருக்கு. இப்போ இது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய அரசியல் திட்டமிடல் அல்லது அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்பதே அதாவது ஒரு தவறுதலான குறுகல்வாத இனவாத கிளர்ச்சிகளை தூண்டுவதற்கான அரசியல் தாங்க அவர் முன்னெடுக்கிறார். அப்போது அவருடைய கொள்கை கோட்பாட்டில் அவர் பலவீனமாக இருக்கிறதுனால தான் உங்கள் மீதான தாக்குதல் தொடுத்திருக்காரு. ஆமாங்க, அவர் கொள்கை கோட்பாட்டில் மட்டுமே பலவீனமானவர் இல்லைங்க, அவருடைய நிலைப்பாட்டிலே நிலையில்லாத ஒரு மனிதர் தாங்க. அதாவது தமிழ் தேசியம் என்பது
ஒரு ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்களை வந்து கருத்திரலாக்கள் வந்து ஒரு குடையின் கீழ் வந்து அணிவகுத்து இட்டு செல்வது தான் வந்துங்க அது தமிழ் தேசியமாக இருக்கும். ஆனால் சீமான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனவாத கிளர்ச்சியை தூண்டுவது, இனதுவேஷம் பேசுவது, பிறமொழியாளர்கள்லாம் இங்கே தமிழர்கள் அல்ல, திராவிடத்தார் என்பது வந்து வேற்றுமொழியாளர்கள், இப்படி என்று ஒரு குறுகல்வாதத்தை பேசுகிறாருங்க. அப்போது திராவிட குடும்பத்திலிருந்து தாங்க பார்த்தீங்கன்னா வந்து தமிழோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ போன்ற வந்து கிளை மொழி குடும்பங்கள் தாங்க இவங்க எல்லாரும். இப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள்லாம் வந்து வேற்றுமொழிக்காரர்கள், தமிழர்கள் அல்ல. அது கூட சொல்லலாங்க. நீங்கள் வந்து வேற்றுமொழிக்காரர்கள்னா வந்து நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிற வந்து கன்னடனையோ, கேரளாவில் இருக்கிற மலையாளியோ, இல்லை வந்து ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கனையோ வேற்றுமொழிக்காரன் சொல்கிறது கூட வந்து அது வந்து எடுத்துக்கலாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாகவே வந்து பூர்வக்குடிகளாக இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களோ கன்னடர்களோ பிறமொழியாளர்களோ தமிழர்கள் அல்லன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துங்க, திராவிட அரசியலை விமர்சிக்கிறது வந்து நியாயம்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து திராவிட அரசியலை விமர்சிக்கின்ற கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மொழி சார்ந்த சமூகங்கள் மீது வந்து தொடர்ந்து வன்மத்தை பொழிகிறார் சீமான். அதாவது திராவிடம் என்பது, திராவிட அரசியல் என்பது வேறுங்க. இல்லை, அவருடைய பாடல் வந்து திராவிடம் என்பதும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிவாரியான மக்கள் என்பதும் நேர்முரணா அவர் வந்து தொடர்ச்சியா பேசி வர்றாரு. அந்த அடிப்படையில் இப்போ உங்க கட்சியை வந்து திராவிட தெலுங்கு தேசம்னு வச்சிருக்கீங்களே, அது முரண்பாடா உங்களுக்கு தெரியல? இல்லை, எங்களுக்கு முரண்பாடு என்பதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, திராவிட குடும்பங்களில் இருந்து தான் வந்துங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்றது வந்துங்க கிளை குடும்பங்களாக இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து திராவிட தெலுங்கு தேசம் என்பது வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து 40% தெலுங்கு பேசுகின்ற மக்கள் பூர்வக்குடி மக்களாக இங்கே வாழ்கிறோங்க. எப்படி 40% மக்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1938 மொழிவழி 56க்கு வந்து மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்படும் போது அதுக்கு அப்போ வந்துங்க ஒரு சென்சஸ் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிறமொழியாளர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது வந்து 42% மக்கள் நாங்கள் இருக்குங்க. 1938 கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னாலும் 40% மேற்பட்ட நாங்கள் இருக்குங்க. அப்போது இப்போது ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து சில வந்து ராவணா வலையொலியில் கூட பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பேசும்போது வந்து இங்கே வந்து பிறமொழியாளர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாருங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய இன்றைக்கு வந்து செயல்பாடுகள், அதாவது திமுக ஆகட்டும் இல்லை கடந்த எடப்பாடி அதிமுக ஆட்சி காலங்களில் ஆகட்டும், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வட இந்தியர்களோ பிற மாநிலத்தவர்களோ இங்கே வந்து தொடர்ந்து வந்து 3 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நிரந்தர குடியிருப்பு வாசிகளாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தமிழர்கள் என்ற வரையறுப்புக்குள்ளே கொண்டு வருது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரத்தை வச்சுருக்கிறதாக அதில் ஒரு சொல்கிறார். சரி, அப்படி இருந்தால் நீங்கள் 3 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தொடர்ந்து நிரந்தர குடியிருப்பாக வசிக்கிறவங்க எல்லோரும் தமிழர்கள் என்ன, அப்போ பல 100 ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்து இந்த மண்ணை காத்த இனங்கள் நாங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாங்க 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே வந்துங்க வந்து விஜயநகர பேரரசுக்கு முற்பட்ட காலங்களிலிருந்து தமிழ் பேரரசுகள் மூவேந்தர்கள் வந்து யாரால் வீழ்த்தப்பட்டார்கள்? விஜயநகர பேரரசால் வீழ்த்தப்பட்டார்களா? இல்லைங்க. நீங்கள் வந்து தில்லியில் இருக்கிற வந்து சுல்தான் பேரரசுகளால் தான் வந்துங்க இங்கே மூவேந்தர்கள் தமிழ் பேரரசுகள் வந்து அழிக்கப்பட்டது, விரட்டப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து மொழி இன அழிப்பு யார் செஞ்சாங்க? இங்கே உள்ள தெலுங்கரசுகள்லாம் யாருமே செய்யலைங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக வந்து தமிழர்கள் ஆட்சின்னு சொல்லக்கூடிய வந்து மூவேந்தர்கள் ஆட்சி வந்து இங்கே இல்லாத போனதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு தான் வந்துங்க மதமாற்றம், மொழி அழிப்பு, இன அழிப்பு, இது போன்ற சம்பவங்கள் வந்து கோலோச்சி நடக்கும்போது தான் வந்துங்க விஜயநகர பேரரசு வந்து மதுரை, இன்றைக்கி வந்துங்க தஞ்சாவூர் போன்ற இடங்களில் வந்து
படையெடுப்பு நடத்தி, அதாவது சுல்தான் பேரரசுகளை வந்து விரட்டிட்டு தான் வந்துங்க இங்கே ஆட்சி செஞ்சாங்க. அவங்க ஆட்சி செய்யும்போது வந்து மொழியழிப்போ இல்லை அந்த சுல்தான் பேரரசுகள் செஞ்ச மாதிரி வந்து இங்கே இனஅழிப்போ அதை செய்யலைங்க. இந்த மண்ணையும் இந்த மரபையும் இந்த இனத்தையும் காத்தவர்கள் வந்து நாங்கள் தெலுங்கு சமூகம். சரி, இப்படி அப்போது வரலாற்று ரீதியாகவே வந்துங்க தமிழர்களோட வந்து நாங்கள் வந்து தொப்புள் கூடிய உறவுகளாக வந்து ஒரு ஒற்றை அடையாளத்தோடு நாங்களும் தமிழர்கள் சொல்லி தாங்க கடந்த காலங்களில் வந்து பல நூறு ஆண்டு காலமாக வந்து இங்கே நாங்கள் வாழ்ந்துட்டு வரோங்க. இப்போது பெருஞ்சித்தனார் பேசின தமிழ் தேசியம் என்பது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பிறமொழியாளர்களை வந்து கருத்தியலால் வந்து ஒரு கொடையின் கீழ் அணிவகுத்து தமிழ் தேசியம்னு கொண்டு போகிறது தான் வந்தங்க. அது தூய தமிழ் தேசியம் என்பது உண்மை. பெருஞ்சித்தனார் அதுக்கு பிறகு நெடுமாறன் ஐயா போன்றவர்களுடைய தமிழ் தேசியம் என்பது கூட வந்து பிறமொழியாளர்களை எல்லாம் வந்து தமிழர்கள் என்ற ஒற்றை அடையாளத்தோடு வந்து இட்டு செல்வது என்பது அவருடைய கருத்துங்க. ஆனால் இந்த நவீன கலைப்பு தமிழ் தேசியம் யார்? சீமான் போன்றவர்கள் தான் வந்துங்க தமிழ்நாட்டில் வந்து இவர்களெல்லாம் தமிழர்களில் வேற்று இனத்தவர்கள் பிறமொழியாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இனதுவேஷம் பேசும்போது அப்போ ராஜபக்சேவுக்கும் சீமானுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொல்லுங்கள்? ஒன்று தானுங்க. அதாவது இலங்கையில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டங்கள் பார்த்திங்கன்னா அங்குள்ள தமிழர்களை வந்து இரண்டாம் தர குடிகளாக வந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டங்களில் வச்சுருக்காங்க. ஏன்னா இலங்கை இராணுவத்தில் இங்கே எங்கேயுமே தமிழர்கள் இருக்க முடியாதுங்க. ஆனால் இந்தியாவில் அந்த ஒரு நிலையெல்லாம் இல்லைங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே சமநிலை சட்டம் என்பது தாங்க. அது ஆட்சியாளர்களால் பார்த்திங்கன்னா வந்து ஏற்றத்தாழ்வு, அது இன்றைக்கி வந்து சாதி கொடுமைகள் இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் இருக்குதாங்க. அப்போ அதை தான் நாங்கள் என்ன பேசுகிறோங்கன்னா, சாதி என்பது எத்தகைய சாதி என்பது களையப்பட வேண்டும், எத்தகைய மொழி என்பது காக்கப்பட வேண்டும். அந்த வகையில் தான் வந்தங்க தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட 40% மக்கள் தெலுங்கு மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுப்போம், அந்த மக்களை வந்து அரசியலால் ஒரு கொடையின் கீழ் அணிவகுப்போம் என்ற திட்டத்தோடு தாங்க வந்து நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க. இது ஆரம்ப கட்டம் தாங்க. இன்னும் வந்து மக்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை வந்து இன்னும் எல்லாரும் வந்து சந்திக்கணும், அதுக்கான கருத்துக்களை பரப்புரை முன்னெடுக்கணும். அது எங்களுடைய எதிர்கால திட்டம். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு போய் சேர்ப்புங்க. தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, தேர்தல் முடிவுகள் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நடந்த தேர்தல் முடிவு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தேர்தல் தாங்க எங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் வந்துங்க நீங்கள் வந்து கருத்தியலால் பார்த்தீங்கன்னா கொள்கையால் கருத்தியலால் வந்து திராவிட அரசியல் என்பது மட்டும்தாங்க வந்துங்க இங்குள்ள எல்லோருக்குமான அரசியலாக இருக்குமே தவிர, நீங்கள் திராவிட அரசியலுக்கு மாற்றாக மற்றொரு அரசியல், அது எத்தகைய அரசியலாக இருந்தாலும் அது வந்து பிரிவினைவாதத்தை இட்டு செல்லுகின்ற அரசியலாக தாங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். அதனால தான் வந்துங்க திராவிடத்துக்கு மாற்றான ஒரு அரசியல் இங்கே வந்து வென்றெடுக்க வாய்ப்பு இல்லை. அது சீமான் போன்றவர்களை மட்டும் இல்லைங்க. சீமான் வந்து இன்றைக்கு சீமான் தொடர்ந்து வந்து உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய பிறமொழி பேசக்கூடிய மக்களை தொடர்ந்து எதிரிகளை காட்டுவதும், ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து தமிழர்களை போல ஒரு சித்தரிப்போடு தொடர்ந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து பேசி வர்றாரு. அது சம்பந்தமாக நீங்கள் எப்படி பார்க்க? அதுதாங்க, அதான் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஈக்குவது பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த மதவாத அமைப்புகள் RSS பார்ப்பனையும் தாங்க வந்து சீமானை வந்து இட்டு செல்லுதுங்க. சீமான் வந்து ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னார்? நான் பெரியாரின் பேரன், மார்க்சுடைய மாணவன் அப்படின்னு சொன்னவர். இன்றைக்கி பெரியாரின் பேரன் வந்து குறைந்தபட்சம் வந்துங்க அந்த தனி மனித நிலைப்பாடு கூட அவர்கிட்ட இல்லைங்க. சீமான் வந்து இன்றைக்கு ஒரு பகுத்தறிவாளராக கூட சீமானை வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிற அளவுக்கு அவர் கையில் முடியாமல் போச்சு. ஒரு முற்போக்கு சிந்தனையாளரை கூட பார்க்க முடியாதுங்க. அதாவது அடிப்படையிலே வந்தங்க சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2006-7 கட்டங்களில் வந்தங்க சீமான், நான், அண்ணன் குளத்துருமணி, அண்ணன் கவிஞர் அறிவுமதி போன்றவர்கள்லாம் வந்தங்க ஒரே கொள்கை பாதையில் வந்து பயணித்தவங்க தாங்க. அது அவங்க இன்றைக்கி மறந்துருக்கலாம், என்னன்னு தெரியல. நீங்கள் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்துங்க சீமானுடைய நிலைப்பாடு வந்து தப்பு தாங்க இருக்கும். சீமான் வந்து சந்தர்ப்பவாத போக்கு அரசியல்வாதிங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து ஆரம்பித்தவர் யாருங்க? நீங்கள் வந்து முத்துக்குமார் தாங்க. ஏற்கனவே வந்து விடுதலை புலிகள் அமைப்புகளோடு வந்து அங்கே வந்து பயிற்சி களத்தில் இருந்தவர், கருத்தியலால் இருந்தவர். அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாடு
இங்கே வந்து மீட்சிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சாங்க, விடுதலை படையின் அமைப்பு வச்சாங்க. அதனால் வந்து அது மத்திய அரசால் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதுக்கு பிறகு தான் வந்துங்க 2009-7 விடுதலை பின்னுக்கு தள்ளப்பட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து தோழர் முத்துக்குமார் தாங்க வந்து நாம் தமிழர் கட்சியை கட்டமைத்தவர்கள். அவரோட சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக அற்புதமான வசனகர்த்தாங்க. சீமான் ஒரு இயக்குனர் வசனகர்த்தா. அதனால் வந்து சீமானை வந்து மேடையில் ஏற்றி வந்து தமிழ் தேசியம் பேச வச்சா இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தாங்க சீமானுக்கு வந்து மேடை கொடுத்ததே பார்த்தீங்கன்னா என்னை போன்ற வந்து உணர்வாளர்கள் தாங்க இன்றைக்கி சீமானுடைய வளர்ச்சிக்கான சில அடித்துளி பங்களிப்பாக நாங்கள் இருப்போங்க. ஆனால் இன்றைக்கி சீமான் நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா தப்பாக சர்வாதிகாரி போல. இப்போது சீமான் வந்து பல மேடைகளில் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் வந்து சினிமாக்காரன் வந்து தான் வந்து நாட்டை ஆண்டதுனால தான் வந்து இங்கே வந்து அரசியல் சீரழிஞ்சு போயிடுச்சு, தமிழ் தேசிய கருத்தியல் பின்னுக்கு தள்ளப்பட்டதுன்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ சினிமாக்காரன் வந்து ஆட்சி செய்ததுனால தான் இங்கே அரசியல் சீர்கெட்டு போச்சுன்னா அப்போ சீமான் யார்? நீ விவசாயியா? ஏன்னா ஆலை தொழிலாளியா? நீ சினிமாக்காரன் தானே. அப்போ என்ன சொன்னார், நாங்கள் வந்து சினிமாக்காரங்களோடு வந்து என்றைக்குமே கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொன்னவர் இப்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விஜயோட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தம்பிமார்கள் இன்றைக்கி நிறைய பேசுகிறாங்க. அப்போ விஜய் சினிமாக்காரர் இல்லையா? அப்போ விஜய் யார்? அப்போ இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? சந்தர்ப்பவாதத்தை முன்னெடுப்பது தானே. அதாவதுங்க நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து நிலைப்பாடு இல்லாத மனிதருங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் சொற்பமான உண்மையில் வந்து தமிழ் தேசிய உணர்வாளர்களோ ஈழ உணர்வாளர்களோ ஒரு சிலர் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் கொஞ்சம் இருந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இருந்தாங்க, மதிமுகவில் இருந்தாங்க, நெடுமாறன் ஐயா போன்ற தமிழ் தேசிய அமைப்புகளில் இருந்த ஆட்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த அரசியல் களம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைவர்கள்லாம் வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அமைதி காத்தத்தினுடைய விளைவு தாங்க வந்தாங்க. இன்றைக்கி வந்து நாம் தமிழருக்கு வந்து இந்த வாக்குகளை தவிரங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து 30 லட்சமாக இருந்தது, இன்றைக்கி கூட 5 லட்சம் கூடி இருக்குங்க, 35 லட்சமாங்க. இந்த 8% வாக்குகளை வச்சு சீமான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஒருபோதும் முடியாதுங்க. சரி, அப்படியே சீமான் கூற்றுப்படியே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டாக்கிட்டாலும் நீங்கள் சீமான அரசியல் வென்றிருப்பதனால் தமிழீழமோ இல்லை தமிழ் தேசியமோ மலர்ந்து விடுமா? மலராதுங்க. இலங்கை என்பது வேறு ஒரு தேசிய நாடுங்க. அங்கே தமிழீழம் மலர வேண்டுமென்றால் இலங்கையில் உள்ள தமிழர்களால் மட்டுமே தாங்க அதை வென்றெடுக்க முடியும், போராட முடியுமே தவிர நீங்கள் சீமானிசமோ இங்கே வந்து சீமான் பேசுகின்ற தமிழ் தேசியமோ தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து ஆட்சி அமைச்சிட்டா நீங்கள் இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் எப்படி அங்கே வந்து அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க? தமிழர்கள் சீமானால் தமிழர்களும் பெற்று தந்துட முடியுமா? இந்த புரிதல் இந்த இளைஞர்களுக்கு இல்லைங்க. அதான் குறிப்பாக பார்த்திங்கன்னா 2009 தமிழீழ விடுதலை போராட்டம் பின்னுக்கு தள்ளப்பட்டதுக்கு பிறகு அங்கிருந்த ஈழத்தில் இருந்த சில புலம்பெயர்ந்த சில அந்த அகதிகள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாங்க இன்றைக்கி சீமானுக்கு பெருவரியாக வந்துங்க நிதியுதவியை கொடுக்குறாங்க. இது கூட புரிதல் தன்மை இல்லை தாங்க. நீங்கள் சீமான் வென்றெடுத்தால் தமிழெல்லாம் எப்படி மலரும்? அது இலங்கை என்பது வேறொரு நாடு, வேறொரு நாட்டுக்குள்ளே வந்துங்க அந்த மக்களால் மட்டுமே தான் வந்து அவர்கள் விடுதலை போராட்டத்தை பெற முடியும் தவிர நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சீமான் வந்து முதல்வர் ஆகிட்டால் தமிழீழத்தை பெற்று தந்துட முடியுமா? இது இந்திய நாடு, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதுக்கு மாற்றாக என்ன செய்ய முடியுங்க? அதுக்கு வேணுமுன்னா சீமான் வந்து தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் போன்ற வேண்டும்னா ஒரு ஆயுத போராட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கட்டமைக்கிட்டோம், இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து போர் புரியட்டோம், இன்னொரு தேசிய நாடாக அவர் பெற்றுக்கிட்டோம். இதுதான் நடக்கும் தவறுங்க. இது வந்து முழுக்க நடக்காது என்பது சீமானுக்கு தெரியும். அப்போ சீமான் வந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து தவறுதலாக
சும்மா இல்லாத போல், அதாவது வசனகர்த்தா என்பவர் யாராக இருந்தாலும் வந்துங்க கொஞ்சம் மற்றவர்களை வந்து ஏமாற்றுகின்ற அளவுக்கு, மூளை செலவு செய்கின்ற அளவுக்கு வந்து நுட்பமாக பேசுகின்ற திறம் படைத்தவர்கள் தான் வந்துங்க வசனகர்த்தாக்கள். அதில் சீமான் வந்து சினிமாவில் ஒரு வசனகர்த்தாங்க, அது திறம்பட பேசுகிறாரு. அதில் இருக்கிற சில புரிதல் இல்லாத இளைஞர்கள் வந்து சீமான் பக்கம் இன்றைக்கி அணிவகுத்து செல்றதை வந்துங்க எதிர்காலத்தில் வந்து இந்த தமிழர்களுக்கு அது பேராபத்துங்க. சீமானிசம் வென்றெடுத்தால் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு பேராபத்து. எப்படி பேராபத்து? இல்லை, இதே கருத்தை தான் வந்து தமிழ் புலிகள் அமைப்பினுடைய நாகை திருவள்ளுவனும் சென்று முடிந்த அந்த இடைத்தேர்தல் முன்வைத்து மிக கடுமையான. நீங்கள் வந்துங்க நீங்கள் நாகை திருவள்ளுவன் பார்த்தீங்கன்னா தமிழ் புலிகள் அமைப்புன்னு ஒரு அரசியலமைப்பு இன்றைக்கி வந்து கட்டமைச்சு வச்சுருக்காருங்க. அவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு என்றைக்குமே குரல் கொடுக்குறவர், பேசுகின்றவருங்க. அவங்க பூர்வக்குடிகள் பார்த்திங்கன்னா வந்து அந்த இனம் சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அருந்ததி சமூகங்கள் வந்து ஆதி தமிழர்கள்னு இன்றைக்கி பேசப்படக்கூடிய சமூகங்கள் அவங்க. அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள் விஜயநகர பேரரசு ஆட்சி காலங்களில் இங்கே வந்து அவரெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்கன்ட்டு சீமான் அதுக்கு வந்து பேசினாருங்க. அதுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றுறாங்க. அதுக்கு தேர்தல் நேரங்களில் வந்து தக்க பதிலடி அவங்க கொடுத்தாங்க. அதெல்லாம் எல்லாரும் அறிஞ்ச விஷயங்க. இது சீமான் என்பவர் வந்துங்க மிகப்பெரிய வந்து பேராபத்துக்குரிய மனிதர். அவருடைய கருத்தில் என்பது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களை வந்து மிகப்பெரிய பேராபத்துக்கு இட்டு செல்லுகின்ற அவருடைய கருத்தியல், அவருடைய தமிழ் தேசியம், இது இங்குள்ள தமிழர்களோ இளைஞர்களோ புரிஞ்சுக்கணுங்க. புரியாமல் வந்து இன்றைக்கி வந்து அவர் பின்னாடி அணிவகுத்து செல்வது என்பது எதிர்காலத்தில் வந்து பேராபத்தை வழிவகுக்குங்க. எப்படி பேராபத்தை வழிவகுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த சில தமிழர்கள், தமிழீழ கருத்தாளர்கள் கூட அவங்க இருக்கலாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, இணையதளத்தில் நான் நிறைய பார்த்த கருத்துங்க, அந்த பதிவுகள்லாம் கவனிச்சிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தமிழீழ விடுதலைக்காக தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பதிவுகளை பேசுகிறாருங்க. அப்போது சீமானுக்கும் அவர்களுக்கு வந்து மறைமுகமான ஒரு ஒப்பந்தம் என்பது இதுவாக கூட இருக்கலாம். அப்போ எப்படி தமிழீழ விடுதலைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே மற்றும் ஒரு ஆயுத போராட்டத்தை கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சீமான் வந்து ஒருபோதும் வந்தாங்க ஆயுதம் மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டினுடைய அடிப்படை ஜீவாதார பிரச்சனைக்காக சீமான் வந்து எத்தகைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கார்? முல்லை பெரியாருக்காக வந்து சீமான் பெரிய கிளர்ச்சி போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரா? ஸ்டெர்லைட் போராட்டத்தை முன்னெடுத்தார். ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து இவர் பின்னுக்குப்பட்டு பெரிய கையூட்டு வாங்கப்பட்டதாக பல ஊடகங்களில் பேசப்பட்ட செய்தி இருக்குங்க. அதை நம்ம சொல்கிறன்றதை விட பல ஊடகங்களில் பேசப்பட்ட செய்தி இருக்குது. இன்றைக்கி மேகதாது அணை வந்து கட்டுறான்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு சொல்கிறாங்க. மேகதாது அணைக்காக வந்து சீமான் என்ன செஞ்சுருக்காரு? என்ன பேசியிருக்காருங்க? இப்போது வாய்ஜால வித்துக்கிறங்க சீமானுங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? என்கிட்ட இந்த மண்ணை கொடுங்க, இந்த மண்ணை என் கையில் கிடைக்கிட்டு பாரு, அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன், மண்ணை பூரா பொண்ணாக்குறாரா இல்லை புண்ணாக்குறாருன்றதெல்லாம் பிறகு தாங்க தெரியும். அப்போது நீங்கள் வந்து அடிப்படை என்ன செஞ்சிருக்கு? இன்றைக்கி வந்து நீட் விவகாரம் இருக்குங்க. இந்த நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நீட்டு தேர்வு கொடுமைகளால் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கினாங்க. அப்போ இந்த நீட்டு தேர்வுக்காக வந்து நாம் தமிழர் கட்சி எத்தகைய கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? இது வரைக்கும் எதுவுமே வந்து பெரிய போராட்டத்தோ கிளர்ச்சி போராட்டத்தோ அவங்க முன்னெடுத்த வரலாறுலாம் கிடையாதுங்க. பேசுவார், நல்லா பேசுவார். இணையத்தில் மட்டும் தான் கட்சி இயக்கி கொண்டு அந்த மாதிரி வந்துங்க அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி மிகப்பெரிய வந்து வசீகரமாக வந்து மக்களை வந்து ஈர்க்கிற அளவுக்கு பேசுகிறத தவிர, ஆனால் உண்மையான அரசியல் அமைப்புகளோ உண்மையான செயல்பாடு என்பது சீமானிசம் என்பது உண்மையே இல்லைங்க. அவர் பேசப்பட்ட செய்தி பார்த்திங்கன்னா, நான் வந்து ஈழத்துக்கு போனேன், தலைவர் பிரபாகரனை சந்தித்தேன், ஆமகறி சாப்பிட்டேன், பூனைக்கறி சாப்பிட்டேன், இந்த கறி சாப்பிட்டேன், இதெல்லாம் நிறைய பொய்யிங்க. நாங்கள்லாம் கூட ஒரு காலத்தில் வந்து விடுதலை புலி அமைப்புகள் இருக்கக்கூடிய சில கருத்தியலோடு நாங்கள்லாம் தொடர்புகள் இருந்தோங்க, தோழமையாக இருந்தோங்க. நானும் அண்ணன் குளத்தூர்மணி போன்றவர்கள் எல்லாம். இப்போ குளத்தூர்மணின்னு சொன்னதுனால தான் வந்தங்க சீமானை வந்து பிரபாகரன் அவர்கள் சந்திச்சதே பார்த்திங்கன்னா ஒரு 3-5 நிமிடம் இருக்குங்க, அவ்வளோதாங்க. அப்போ இவர் அதுக்கப்புறம் பேசுகிறாருங்க கூடுதலாக. நீங்கள் சீமானோடு இருந்த
முகிலின் தோழர் போன்றவர்களுக்கு கூட அது உண்மை சம்பவம் தெரியுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி. இப்போ அவங்கெல்லாம் முகிலின் தோழர் வந்து பல டிபேட்டில் வந்து அவரே சொல்லியிருக்காருங்க, இவர் பேசுகிறது பூராமே வந்து முழுக்க முழுக்க பொய் என்பது. அதனால் வந்துங்க நீங்கள் 2009க்கு முன்பு சீமானை பார்க்கப்பட்டவர்கள் எவருமே வந்துங்க சீமானோடு இல்லை. இப்போ சீமான் கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்துங்க புதிய தம்பிமார்கள், புரிதல் இல்லாத தம்பிமார்கள்னு வச்சுங்க, உணர்ச்சி மிக்க பேசுகிறாங்க தவிர. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு அந்த வேட்பாளர்கள் வந்து முந்தைய தேர்தலில் இருந்த வேட்பாளர்களை மீண்டும் அதை நிறுத்துவதற்கு அவரில் தொடர்ச்சியாக பல சிக்கல்கள் இருக்குது. அவங்க மீண்டும் அந்த சீட்டு கேட்டு வரமாட்டேங்கிறாங்க. இல்லை வரமாட்டாங்க சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் புதியவர்கள் தாங்க. 90% மேற்பட்டவர்கள் புதியவர்கள் தான் இருப்பாங்க. பழைய தோழர்கள் யாருமே பழைய வேட்பாளர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்தல் நிதின்னு சொல்லி புலம்பெயர்ந்த சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட இருந்து சீமான் நிறைய தேர்தல் நிதி வாங்கிடுவாருங்க. ஆனால் சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து எந்த வேட்பாளருக்காவது வந்து தேர்தல் செலவினங்களுக்காக கொடுக்கப்பட்டதான்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது விசாரித்து பாருங்கள், வாய்ப்பே கிடையாது. இல்லை அவர் சொல்கிறார், அவர் தான் சொல்கிறாருங்க, வாய்ப்பில்லை ராஜான்றாரு. அது அது அவர் பல வடிவத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க, சரிங்களா? அதனால் வந்து சீமானுடைய அரசியல் என்பது வந்துங்க அது பேராபத்துக்குரிய அரசியல். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களோ இல்லை தமிழர்கள் இளைஞர்களோ இது புரிதல் ஏற்படுத்திக்கணுங்க. இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தாங்க இங்கே ஆட்சி செய்கிறாங்க, தமிழர்களுக்கான ஆட்சி தான் இங்கே நிலவுது. இங்கே வந்து தமிழர்களை வந்து யாருமே வந்து இரண்டாம் தர குடிமக்களாக இங்கே வச்சுக்கல, இல்லை தமிழர்களுக்கு இங்கே எங்கே அதிகாரம் இல்லாமல் போச்சுங்க. அப்போ சீமான் வந்துட்டால் வந்து இங்கே எப்படி மறுமலர்ச்சி என்ன ஏற்படுத்திடும்? இப்போ என்ன இல்லாமல் போயிடுச்சு? இதுதாங்க இப்போது தமிழ் பேசுவது ஒன்று மட்டுமே தனக்கான ஒரு தனி அடையாளம் என்பதை போல காட்டிக்கொள்வது வந்து இல்லை, அதுதாங்க. நீங்கள் இந்த தமிழ் பேசுவது ஒன்று மட்டுமே அடையாளம் வச்சுக்கிறது தான் வந்துங்க அது ஒரு மிகப்பெரிய சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று ஆயுதத்தை பயன்படுத்துகிறாருங்க. அதுக்கு தான் அவர் என்ன பேசுகிறாருன்னா இங்கே வந்து தமிழர்கள் ஆட்சி அல்ல, புறமொழியாளர்கள் ஆட்சி. எப்படிங்க புறமொழியாளர்கள் ஆட்சி? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இங்கே வந்து பூர்வக்குடி புறமொழியாளர்களாக ஒரு சிலர் ஆட்சிகள் செஞ்சுருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து தமிழர்களுக்கான ஆட்சி செஞ்சவங்க, தமிழர்களுக்கான ஆட்சி செஞ்சவங்க. ஏதாவது மாறுபட்டு இங்கே வந்து ஆட்சி யாராவது நடத்துனாங்களா? இல்லை, இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழர்களுக்கான ஆட்சி இல்லையா, இந்தியாவிலேயே நலனுக்கான ஆட்சி இல்லையா? இந்தியாவிலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து இப்போ முன்மாதிரியான ஒரு ஆட்சியாக பார்க்கப்படுது. ஆமாம். அதாவது சீமான் கூற்றுப்படி வந்து தமிழர்கள் ஆட்சி செஞ்சால் இங்கே வந்து எல்லா உரிமையும் வந்து நமக்கு வந்து கிடைக்குன்னு பேசாரு பாருங்க. சரி, கடந்த 2011 காலகட்டங்கள்லேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாருடைய எடப்பாடி ஆட்சி தானே நடந்தது. அப்போ எடப்பாடி சீமானுடைய கூற்றுப்படி எடப்பாடி வந்து பூர்வக்குடி தமிழர் தானே. அப்போ அந்த ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துங்க இங்கே கல்வி உரிமை வந்து பறிபோச்சியே. இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வில் வந்து வடநாட்டவர்கள் வந்து இங்கே வந்து யாரு கதவு திறந்து விட்டது? எடப்பாடி அரசு தானே கதவு திறந்து விட்டது. அந்த கதவு திறந்து விட்டதுனால் வந்து தமிழர்களுக்கான உரிமை பறிபோச்சா இல்லையா? தமிழே தெரியாதவர்கள் வந்து தமிழ் மொழியில் வந்து 100% வந்து வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லிட்டு அது இடைத்தேர்தலில் வந்து வெளிவந்த செய்திங்க. அரசு உத்தியோகங்கள்லாம் முழுக்க அன்னைக்கு நடந்தது யார்? அப்போ எடப்பாடி தமிழர்கள் இல்லையா? அப்போ எடப்பாடி தமிழர் ஆட்சி இல்லையா? அப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் வந்துங்க என்றைக்குமே வந்துங்க திமுக ஆட்சினால தான் வந்து மாநில உரிமை என்பது நிலைநாட்டும். மாநில உரிமைக்காகவும் பேசுகின்ற அரசியலோ போராடுகின்ற அரசியல் தான் வந்துங்க திமுக அரசியலுங்க. அது சீமான் வந்து பார்த்தீங்கன்னாங்க திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி கருத்து விமர்சனத்தை முன்னெடுக்கிறாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து தந்தை பெரியார் பேரறி அண்ணாவுக்கு பிறகு வந்து திராவிட அரசியல் என்பது இங்கே வந்து வேறு ஊன்று நிற்கிதுங்க. இதை எப்படியாவது வந்து வீழ்த்த வேண்டும். அதுக்கு அவர் என்ன பேசுகிறாருன்னா மொழி துவேஷத்தை முன்னெடுக்கிறார். அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து புறமொழியாளர்கள், இவர்களெல்லாம் தமிழர்கள் அல்ல இப்படின்னு சொல்லி பேசுகிறாருங்க. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய சிலர் வந்து பார்த்திங்கன்னா
அன்றைக்கி வந்து அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ பிறமொழியாளர்களாக இருக்கலாங்க. ஆனால் பூர்வக்குடி பிறமொழியாளர்களாக அவங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்தங்க தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு இங்கே வாழ்கிறாங்க. தமிழுக்காக பேசப்படுறவங்க, தமிழுக்காக போராடுகின்றவங்க, தமிழுக்காக வாழ்ந்து கொண்டு வரவங்க தாங்க. அப்போ இவங்களெல்லாம் தமிழர்கள் இல்லைன்னா அப்போ யார்? அப்போ தமிழ்நாட்டில் சீமான் கூற்றுப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து பூர்வக்குடி பிறமொழியாளர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்லன்னு சொல்லி சீமான் பிரித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பூர்வக்குடி தமிழர்கள் யாருன்னு சொல்கிறவங்களே வந்தாங்க இங்கே மொழி சிறுபான்மை ஆகிடுவாங்க. இதுதாங்க உண்மை விஷயம் கூட. இது பேசினா ஐயோ பூர்வக்குடி தமிழனா இங்கே வந்து தமிழன் அல்ல, தமிழனே சிறுபான்மையன்னு சொல்கிறாங்க இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு வகையில் வந்து பார்ப்பன சக்திகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விதமான மழுப்பல் அரசியல் இதை முழுக்கங்க சீமானிசம் என்பதே வந்து முழுக்க மற்றும் ஒரு பார்ப்பனியம் என்பது கூட நம்ம எடுத்துக்கலாங்க. அதுதான் தவறுங்க. தேர்தல் முடிந்த பிறகு இதுக்கப்புறம் உங்கள் கட்சி நீங்கள் எந்த திசையில் கொண்டு போக போகிறீங்க? இல்லை, தேர்தல் முடிஞ்சன நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குறைந்தது வந்தங்க ஒரு 70,000-80,000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. 1,00,000 வாக்கு என்பது எங்களுடைய இலக்குங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அடுத்த 2006 சட்டமன்ற பொது தேர்தலில் வந்து நாங்கள் எல்லா இடங்களில் வந்து வேட்பாளர்களை முன்னிறுத்துவதற்கான முன்னெடுப்பு நடத்துவோம், திட்டமிடல் நடத்துவோம். அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை கொண்டு செல்லுவோம். மக்கள் தாங்க அதை தீர்மானிக்கும். அதுக்காக வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து களத்தை முன்னெடுப்போங்க. அதுதாங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்து வெற்றி பெற்ற நன்றி. மகிழ்ச்சிங்க. நன்றி.